ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான முறையில் மீன் ரோஸ்ட்டு எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு சேர்த்துருக்கிற பொருள்கள்லாம் இந்த மீன் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் இந்த மசாலா பொருட்களை வச்சு கண்டிப்பாக ரோஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஒரு தடவை. ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் துண்டுகளை கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு கடாயில் வந்து இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். மீன் வறுவல் மசாலான்னு எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். வாங்கி நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா வந்து சேர்த்திக்கிங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலாவை சேர்த்திட்டு மீன் வறுவல் மசாலாவை சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு ஒரு முட்டை வந்து உடச்சி இதோட சேர்த்திக்கணும். மீன் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மசாலா பொருள், முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நான் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ மீனுக்கு நான் இந்தளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. இந்த பொருளெல்லாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்க வேணும். அந்த வறுவல் மசாலையே உப்பு இருக்கும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துனீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்க வேணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த முட்டையோட தண்ணி அளவே போதும். அதுலேயே தண்ணி விடும். போதும், நல்லா கலந்துக்க வேணும் கட்டி இல்லாமல். காரம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்தவே தேவையில்லை. அந்த மீன் வறுவல் மசாலையே காரமெல்லாம் கரெக்டான அளவு கொடுத்துருப்பாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்க வேணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்தீங்கனாவே போதும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலா பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் மீன் ரோஸ்ட் போடும்போது மீனில் வந்து நல்லா மசாலா பிடிக்கும். எண்ணெயிலும் கலந்து வராது, நல்லா மீனில் பிடிச்சிக்கும். இப்போ நல்லா மசாலாவை கலந்துட்டு மீன் துண்டுகளை வந்து ஒவ்வொன்றா இந்த மசாலாவில் கலந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மசாலா பொருளை வாங்கி மீன் ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். சுவை வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு இது வேறு லெவலில் இருக்கும். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் மசாலாவில் கலந்து தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல 1 மணி நேரம் அப்படியே உணர விட்டுறலாம். இல்லைன்னா ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பொரிச்சிக்கலாம். நல்லா ஒட்டிக்கும். இந்த 2 முறையில் ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு இப்போ உணர வச்ச மீன் துண்டுகளை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து தீ வந்து மீடியமில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் நல்லா மீன் வந்து வெந்து நல்லா சாஃப்டான முறையில் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் மீன் துண்டு வந்து. அதனால் மீடியமில் வச்சுட்டு கரெக்டான ரேஞ்சில் நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையான முறையில் மீன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த மசாலா பொருளை வச்சு சிம்பிளான முறையில் ஈஸியான மெத்தடில் சுவையான முறையில் மீன் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த சுவையில் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா மீண்டும் இந்த சுவையில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப அட்டகாசமான சுவை தரும். கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு இந்த மாதிரி மசாலா பொருளை வச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே.